பழைய தமிழ் புத்தகம் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். அதில் முதல் பாடத்தை பார்க்க போகிறோம். செய்யுள் பொங்கல் வழிபாடு நான் பிச்சைமூர்த்தியுடைய கவிதை, உழவின் சிறப்பு கம்பர் எழுதினிய ஒரு பாடல். அடுத்ததாக உரைநடை இயற்கை வேளாண்மை பற்றி கொடுத்துருக்காங்க. துணைப்பாடம் தூரத்து வழி. இலக்கணம் 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று வேற்றுமை, இன்னொன்று அடைமொழி, இன்னொன்று 3 வகை போலிகள். இந்த 3 இலக்கணம் கொடுத்துருக்காங்க. முதல்ல பொங்கல் வழிபாடு நான் பிச்சைமூர்த்தியுடைய கவிதை. அந்த பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி பிச்சைமூர்த்தியை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். பிச்சைமூர்த்தியோடைய இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம். அவருடைய ஊர்னு பார்த்தோம்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கும்பகோணம். பிச்சை எங்கே எடுப்பாங்க? கும்பிட்டு எடுப்பாங்க. பிச்சை எப்படி எடுப்பாங்க அப்படின்னா கும்பிட்டு எடுப்பாங்க. அப்போ கும்பகோணம். எப்படி மகாலிங்கம் கோயிலுக்கு உள்ளே என்ன இருக்கும்? மகாலிங்கம் இருக்கும். மகாலிங்கம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வெளியில் தான் பிச்சை எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வெட்டியாக இருக்கவங்க வேங்க அப்படி இருக்கவங்க பிச்சை எடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அவருடைய காலம், அவர் 2 வேலை பார்த்துருக்கிறாரு. முதல்ல வழக்கறிஞராக இருந்திருக்கிறாரு, கோவில் நிர்வாக அலுவலராக இருந்திருக்கிறாரு. 1924 வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 1938, இதுக்கு அடுத்த நம்பர் போட்டுக்கலாம் 3, இதை 4 2 8. ஸோ இது 2க்கும் இடையில் உள்ள நம்பர் போட்டுக்கலாம், இது 2ஐயும் பெருக்கி போட்டுக்கலாம் 38. அடுத்து இந்த 3 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? 5 வரும். இங்கே 4 கூட்டினா 8 வரும். ஸோ 54 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை முதல்ல 14 வருஷம், அதுக்கப்புறம் கூட 2 வருஷம் 16 வருஷம் வேலை பார்த்துருக்கிறாரு. வழக்கறிஞராக 14 வருஷம், கோவில் நிர்வாக அலுவலராக 16 வருஷம். முதல்ல 1924 இப்படி ஞாபகம் வச்சுட்டோன்னா 24 16 38, 38 16 54. அப்போ 38 54, 24 to 38 கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கதைகள் எழுதியிருக்கிறாரு. மரபு கவிதைகள், புது கவிதை அவருக்கு, அதனால் மரபு கவிதை அப்படிங்கிறதும் நமக்கு எளியில் ஞாபகம் இருக்கும். ஏன்னா புது கவிதையோட தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? பிச்சைமூர்த்தி அவர்களை சொல்கிறோம். ஓரங்க நாடகங்கள் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கணும். காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த காலம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1900. கரெக்டாக அந்த நூற்றாண்டு தொடங்கும்போது பிறந்திருக்கிறார். நூற்றாண்டு முடியும் போது 1900 கரெக்டாக. அடுத்து 4/12/1976 இந்திய அரசியலமைப்பில் மிக முக்கியமான ஆண்டு 1976. அந்த ஆண்டில் மறைந்திருக்கிறார் 4/12 டிசம்பர் மாதம் கடைசி. பிச்சைமூர்த்தியை பற்றி சொல்லணுன்னா அவருடைய கவிதை நூல்கள் 20ஆம் நூற்றாண்டின் இந்த கால இலக்கியத்துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்த்திருக்கின்றன. பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை முதல்ல பாரதி தான். ஏன்னா எளிய மக்களை நோக்கி கவிதையை திருப்பி அமைத்த பெருமை பாரதியே சாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு ரொம்ப எளிமையாக இருக்கும். அவர் பாடலை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு உரையாசிரியருங்கிறவர் தேவையில்லை, நம்மளே படிச்சுக்கலாம். அப்படி ஒரு கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தது தான் அவருக்கு பின் அப்படின்னு சொல்ல போனால் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தது அப்படின்னா அது பிச்சைமூர்த்தி அவர்களுடைய படைப்பு தான். அப்போ எவ்வளோ சிறப்பான படைப்புகள் அவருடையதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இவருடைய படைப்புகள் எல்லாம் நான் பிச்சைமூர்த்தி கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூலாக இருக்குது. அந்த நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 83 பாடல்கள் இருக்குது. இதை அப்படி மாற்றி போட்டோம்னா என்ன வரும்? 38 வரைக்கும் வழக்கறிஞராக இருந்திருக்காரு, அதை மாற்றி போட்டோம்னா 83. இதில் பொங்கல் வழிபாடு அப்படிங்கிற கவிதையும் இருக்குது. அந்த கவிதையை தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. திரு அப்படிங்கிற பொருள் என்ன? செல்வம். நிவேதனம் அப்படின்னா படையல் அமுது. கனகம் அப்படின்னா பொன். புறவி குதிரை நிறைய தடவை படிச்சிருக்கோம். அரசன் ஓரெழுத்து ஒரு மொழி படிச்சிருக்கோம். கடுகு விரைந்து அது புதுசாக படிக்கக்கூடியதை தவிர மற்ற எல்லாத்தையும் அடிச்சிட்டோம் அப்படின்னாலே ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பென்சில் வச்சு அடிச்சுக்கோங்க. ஒரு ரிவிஷன் பண்ணும்போது டக்கு நினைச்சிடலாம். எல்லாத்தையும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புதிய வார்த்தைகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதை படிச்சிருவோம், இருந்தாலும் எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. அடுத்ததாக பொங்கல் வழிபாடு. இப்போ நீ தந்த யாருக்கு? பிச்சைக்காரனுக்கு தந்த. பிச்சைக்காரன் அப்படின்னு நினச்சிக்குவோம், அப்படி தானே? ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது. பிச்சை எடுக்கிறாங்க, யாராவது பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் கொடுப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுருப்பாங்களே. நீ தந்தது, இது நீ தந்ததுன்னு யார் சொல்லுவா? பிச்சை எடுக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நீ தந்தங்கிற லைன் வந்துச்சுன்னா அது பிச்சைமூர்த்தியை பற்றி இந்த பொங்கல் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் கதிரவன்கிட்ட பேசுகிறாரு. சூரியன்கிட்ட எல்லா பொருளையும் படையல் வச்சுட்டு கும்பிடுறாரு. சூரியனே நீ இந்த ஏற்றுக்கோ அப்படின்னு கும்பிடுறாரு. பொங்கல் வழிபாடுங்கிறது அதுதான். இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். கதிரவா அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது?
சூரியனை கதிரவனை கூப்பிடுறாரு. எங்கள் கோவை, எங்கள் மன்னனாகிய கதிரவனே அப்படின்னு சொல்கிறாரு. கதிரவனை தன்னுடைய மன்னனாக சொல்லி, எங்கள் மன்னன், என்னுடைய அரசன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சூரியன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. என்ன, நீ தந்த கனி இது, இந்த கனி, அவர் படையில் வச்சுருக்கக்கூடிய அந்த பழம், அது யார் கொடுத்தது? கதிரவன் தான் கொடுத்தது. நீ தந்த கரும்பு, இந்த கரும்பு நான் உனக்கு படையில் வச்சுருக்கேனே, இது யார் தந்த? நீ தான் தந்த. நெல், நீர், சீர், ஒளி எல்லாமே நீ தான் தந்த. சீர் அப்படிங்கிறது என்னது? சீர்வரிசைன்னு சொல்லுவாங்க. எல்லா பொருட்களையும் கொண்டு போய் வைக்கிறது தான் சீர்வரிசை. சீர் அப்படிங்கிறது வரிசை வரிசையாக வைக்கக்கூடிய பொருட்கள். இந்த எல்லாத்தையுமே நீ தான் தந்த அப்படின்னு சொல்கிறாரு. நீ தந்த சீரும் நீ தந்த திருவும், திரு அப்படிங்கிறது என்னது? செல்வம். நீ தந்த எல்லா சொத்துக்களையும் நினைக்கே நிவேதனம் கதிரவா, உனக்கே படைக்கிறோம். படையலமுது. நிவேதனம் அப்படிங்கிறது என்னது? படையலமுது. நீ தந்த எல்லாத்தையும் உனக்கே படைக்கிறோம். கனகப்புரவி, கனகம் அப்படிங்கிறது என்ன வரும்? பொன் அப்படிங்கிற பொருள் வரும். புரவினா இப்போ தான் பார்த்தோம் குதிரை, கடுகினா விரைந்து. அப்போ பொன் போன்ற குதிரை மேலே ஏறி நீ சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன்னா சூரிய ஒளி வந்து பொண்ணுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. அந்த லைட்டு வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அப்போ அது இந்த பொன் குதிரை மேலாம் நீ குயிக்காக வா அப்படிங்கிறது தான் அப்படி சொல்கிறாரு. நீ தந்த செல்வத்தை நிவேதனம், நீ தந்த செல்வத்தை நிவேதனம், நீ தந்த செல்வத்தை உனக்கு என்ன செய்கிறோம்? படைக்கிறோம். செய்பிழை யாம் அறிந்தும், செய்கின்ற பிழை நான் அறிந்தும். செய்கின்ற பிழையை நான் யாம் அறிந்தும் அப்படின்னா நான் செய்யக்கூடிய தப்பு எனக்கு தெரியும், அது தப்பு தான். வழிவேறு வணங்கையாம் அறியாது கூவுகின்றோம். வேறு வழி தெரியலை எங்களுக்கு, உன்னை வணங்குறதுக்கு வேறு வழி எங்களுக்கு தெரியலை, நாங்கள் தயவு செஞ்சு கும்பிட்டு கேட்டுக்கிறோம், நீ வா அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அறியாது கதிரவா கடுகி வருவாய், விரைந்து வந்து ஏற்றுக்கோ, இதெல்லாம் நீ எல்லாமே நீ தந்தது தான், உன்கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீ கொடுத்த பொருள் தான். அந்த பொருளே ஒரு சிலதை உனக்கு திரும்ப படைக்கிறோம். அப்படிங்கும்போது நீ தந்ததே உனக்கு திரும்ப கொடுக்கும்போது அது வந்து பிழை, அது தப்பு தான். நாங்கள் எங்கிட்ட வேறு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அடுத்த லைனில் அதை தான் அழகாக சொல்கிறாரு. நீ அன்றி மண் உண்டோ, நீ இல்லாமல் மண் உண்டா? மண்ணுனா இந்த உலகம் உண்டா? விண் உண்டா? இந்த விண்ணுலகம் உண்டா? வானம் உண்டா? ஒளி உண்டா? நிலவு உண்டா? நீ இல்லைன்னா நிலவு கிடையாது. நீ இல்லைன்னா நிலவு எப்படி தெரியும்? உன்னோட ஒளியில் தான் நிலவே வருது. நீ இல்லைன்னா எப்படி மழை பெய்யும்? நீ இல்லைன்னா எப்படி நீர் வரும்? நீ இல்லைன்னா எப்படி ஒளி வரும்? என்கிட்ட வாழ்த்து பொருள் எப்படி இருக்கும் நீ இல்லைனா? அதனால் கதிரவா கனிந்து மனமும் வந்து நீ கனிந்து இறங்கி நீ வருவாய் அப்படிங்கிறாரு. கரும்பு மனமும் இரிப்பாம் உயிரும், எங்கள் உயிராகிய எங்கள் உயிரை இனிமையான மனதோட கரும்பு மனதோடு உனக்கு படைக்கிறோம், எங்கள் மனதையும் உன்கிட்ட படைக்கிறோம். கதிரவா நீ எங்களை ஏற்றுக்கொள், உயர்ந்தவா உயர்ந்தவா அப்படின்னு பிச்சைமூர்த்தி யாரை சொல்கிறாரு? கதிரவனை சொல்கிறாரு. உயிரின் முதல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. உயிருக்கு முதல் அப்படிங்கிறது சூரியனை இந்த இடத்துல பிச்சைமூர்த்தி அவர்கள் சொல்லிருக்கிறார். கனகம் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன? கனகம் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா பொன். இப்போ தான் பார்த்தோம். செல்வம், செல்வம்ங்கிறது என்ன பார்த்தோம்? திரு அப்படிங்கிறதுடைய பொருள் தான் செல்வம். புரவி அப்படின்னா குதிரை. நெல் கதிர், நெற்கதிர் அப்படின்னா நெல் கூட்டல் கதிர். மண் உண்டோ, மண் கூட்டல் உண்டோ. நிலவும் உண்டோ அப்படின்னா நிலவும் கூட்டல் உண்டோ. நின் அடி, நின் கூட்டல் அடி, நின்னடி. அடுத்ததாக உழவின் சிறப்பு, கம்பருடைய பாடல். கம்பரை பற்றி பார்த்துடலாம். கம்பரை பற்றி நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். கம்பருடைய ஊர் எதுன்னு பார்த்தோம்னா தேரெழுந்தூர். தேரெழுந்தூர் எங்கே இருக்குது? மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். அப்போ உமர் புதல்வர் இதோட சேர்த்து படிச்சுக்கணும். உமர் புலவரை ஆதரித்த வள்ளவர் யார்? வள்ளல் சீதகாதி, அப்துல் காதிர் மரைக்காயர் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு பின்னாடி அபுல் காசிம் மரைக்காயரும் ஆதரிச்சிருப்பார். பனகமது மரைக்காயர் அப்படிங்கிறது இவர் விட்டுட்டு போன பாதியை எழுதியிருப்பார். சின்னச்சிரா அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். அடுத்து புகழேந்தி புலவர். புகழேந்தி புலவரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா சந்திரன் சுவர்க்கி அப்படிங்கிறவர் ஆதரிச்சிருப்பார். ஸோ ஆதரித்தவர் அப்படிங்கும்போது அதை சேர்த்து படிச்சுக்கணும். அடுத்ததாக இயற்றிய நூல்கள். கம்பராமாயணம், கம்பர் பேர்லேயே இருக்குது, அதனால் கம்பராமாயணம் நம்ம தனியாக படிக்கணும். அதுக்கு இட்ட பேர் வந்து ராமாவதாரம், ஆனால் நம்ம கம்பராமாயணம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சரஸ்வதி அந்தாதி சடகோ பரந்தாதி, ரைமிங்காக இருக்கும். கம்பராமாயணம் நமக்கு தெரியும். சரஸ்வதி சேலை ஆரம்பித்து அந்தாதி, சேலை ஆரம்பித்து அந்தாதி, ரெண்டு அந்தாதியுமே சேலை தான் ஆரம்பிக்கும். அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி சடகோ பரந்தாதி. ஏர் 70 சிலை 70 ரெண்டு உண்டு. சிலை 70 ஏர் 70 ரெண்டு 70 உண்டு. ரெண்டு அந்தாதி உண்டு. திருக்கை வழக்கம். அவ்வளோதான். 5 நூல்களை டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சேலை ஆரம்பிக்கக்கூடிய அந்தாதி ரெண்டு அந்தாதி, ரெண்டு 70, ஒன்று சிலை 70, இன்னொன்று ஏர் 70. அடுத்து ஒரு திருக்கை வழக்கம். 5 நூல்கள் அவருடைய நூல்கள். கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும்
விருத்தமன்னும் ஒன்பாவுக்கு உயர் கம்பன் அப்படின்லாம் நம்ம கம்பரை சிறப்பித்து கூறுறோம். கம்பருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் நூற்றாண்டு. கம்பரை பற்றி நிறையா படிக்கலாம். அது போக போக பெரிய கிளாஸஸில் நிறைய டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். முதல்ல பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி பொருள் பார்த்துட்டு போயிடலாம். மேலி அப்படின்னா கலப்பை அல்லது ஏர் அப்படிங்கிற பொருளில் வரும். வேந்தர்னா மன்னர், நமக்கு தெரியும். அடுத்ததாக ஆழி அப்படின்னா கடல்னு படிச்சிருக்கோம். இங்கே ஆழிங்கிறது மோதிரத்தை குறிக்கும். சூழ்வினை, ஊழ்வினை உறுத்து வந்து விட்டோம்ன மாதிரி சூழ்வினை, சூழ்கின்ற வினை, வறுமை துன்பம் உண்டாகக்கூடிய, நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய வறுமை துன்பம். கார் ஆளர், கார் அப்படிங்கிறது மேகத்தை குறிக்கும். கார் கூட்டல் ஆளர், காராளர். காரை மேகத்தை, காரண மேகம், ஆள்றவர், மேகத்தை ஆளக்கூடியவர்கள் யார்? உழவர். ஸோ இதுவும் புதுசாக இருக்குது, படிக்கணும். இப்போ வேந்தர் மன்னருங்கிறது தான் எளிதான ஒரு பொருளாக இருக்குது. அடுத்ததாக உழவின் சிறப்பு, அந்த பாடல் பார்க்கலாம். மேலி பிடிக்கும் கை, மேலின ஏர்னு வச்சுக்குவோம், கலப்பை பிடிக்கக்கூடிய ஏர் பிடிக்கக்கூடிய கை, ஏர் பிடிக்கும் கை. இப்போ உழவின் சிறப்பு அப்படிங்கிறதுல இவர் யாரை சொல்கிறாரு? உழவர்களை சொல்கிறாரு. யார் கையை பற்றி சொல்கிறாரு? முதல்ல என்னது? அவங்க கை ஏர் பிடிக்கக்கூடிய கை. வேந்தர் நோக்கும் கை. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? வேல் பிடிக்கக்கூடிய வேந்தர்னா மன்னர்கள் நோக்கி பார்க்கக்கூடிய கை. அவங்க விவசாயிகள் கையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம். அதான் உண்மை. ஏன்னா அது எப்படி இன்டைரக்டாக சொல்கிறார் அப்படின்னா, விவசாயம் விளைஞ்சி எப்பவும் பொருட்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி வேந்தர்கள் நோக்கக்கூடிய கைன்னு சொல்கிறார். அடுத்து ஆழி தரித்தே அருளும் கை. மூணாவது ஆழி தரித்தேனா மோதிரம் தரித்து மற்றவங்களுக்கு வழங்கக்கூடிய கை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒருவேளை அந்த காலத்தில் மோதிரம்லாம் அணிந்து பெரிய நல்ல ஓரளவு வசதி படைத்தவர்களாக விவசாயிகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆழி தரித்தே அருளும் கை மூணாவது பாயிண்ட்டு. அடுத்து சூழ்வினையை நீக்கும் கை. நாலாவது என்னது? வறுமையை நீக்குவாங்க. அவங்க பொருள் விளைவிச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க, விற்பாங்க, செல்வம் பார்ப்பாங்க, மற்றவங்களுக்கும் உணவு பஞ்சத்தை நீக்குவாங்க. அதனால் சூழ்வினையை நீக்கும் கைன்னு சொல்கிறாங்க. என்றும் நிலைக்கும் கை. ஐந்தாவது பாயிண்ட், என்றும் நிலைக்கும் கை. நீடூழி காக்கும் கை. என்றும் அவங்க கை தான் உலகில் நிலைத்திருக்கக்கூடிய கை. என்றைக்குமே நிலைச்சிருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் விவசாயிகள் இருந்தாங்க, இப்போது 2000 வருஷத்துக்கு அப்புறம் இருப்பாங்க, இனிமேயும் இருப்பாங்க. அது காலத்துக்கு ஏற்ப மாதிரி மாறலாம், ஆனால் அவங்களுடைய தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் என்றும் நிலைக்கும் கை. நீடூழி காக்கும் கை. ஆறாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாரு? நீடூழி காக்கும் கை. நீண்ட காலமாக எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு கை. அந்த காராளர் கை தான் என்னது? மேகத்தை ஆட்சி பண்ணக்கூடிய உழவர்களுடைய கை அப்படின்னு சொல்கிறார். அழகாக 6 பாயிண்ட் சொல்கிறார். முதல்ல என்னது? ஏர் பிடிக்கக்கூடிய கை. ரெண்டாவது மன்னன் பார்க்கக்கூடிய கை. மூணாவது மோதிரம் போட்டு எல்லாருக்கும் வழங்கக்கூடிய கை, பொருட்களை வழங்கக்கூடிய கை. நம்மளை சூழ்ந்துகின்றிருக்கக்கூடிய வினை, வறுமை துன்பத்தை நீக்கக்கூடிய கை, என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய கை. நீடூழி, நம்மளை நீடூழி வாழ்கம்பாங்கள்ல, அதை மாதிரி அப்படி காக்கக்கூடிய கை. அந்த கை காராளர் கை. அந்த காராளர் யார் அப்படின்னா உழவர்கள் அப்படின்னு சொல்கிறார். வேந்தர் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன? அமைச்சர். வேந்தருங்கிறதுடைய பொருள் என்ன? மன்னர். ஆழிங்கிறது என்னது? மோதிரம். ஆழிங்கிறது நம்ம கடல் அப்படின்னும் படிச்சிருக்கோம். அடுத்தது இயற்கை வேளாண்மை பற்றி ஒரு பாடம். வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இயற்கை வேளாண்மை பற்றி தான் அந்த பாடம். இயற்கை வேளாண்மை அப்படின்னா என்ன? இயற்கை வேளாண்மை அப்படின்னா எந்த ஒரு செயற்கை மருந்துகளும் இல்லாமல் இயற்கையாக உள்ள பொருட்களை வச்சு விவசாயம் பண்ணுறது தான் இயற்கை வேளாண்மை. அதில் முக்கியமாக இயற்கை வேளாண்மை கூறுகள் அப்படின்னா எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. உழுதல், முதல்ல உழணும், அதுக்கப்புறமா அந்த இடத்துல விதைக்கணும், அதுக்கப்புறம் அதில் உரம் போடணும், தொழு உரமிடுதல். அடுத்ததாக உரமிட்டப்புறம் நீர் பாய்ச்சுதல், நீர் பாய்ச்சப்புறம் களை எடுக்கிறது, அதுக்கப்புறமா கடைசி களை எடுத்ததுக்கப்புறம் அந்த பயிர் வளரும், அந்த பயிரை காப்பாற்றணும். ஸோ இந்த 6 கூறுகள் வேளாண்மையின் மிக முக்கியமான கூறுகள். சரி, இப்போது முதல்ல என்னது அப்படின்னா உழுதல்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 6ஐயும் பார்க்க போகிறோம். இதான் இந்த பாடம். வேளாண்மையோட கூறுகள் 6. இந்த 6 வரிசையாக வரும். முதல்ல உழணும். முதல்ல ஒரு நிலம் இருக்குது நம்மகிட்ட. அந்த நிலத்தில் இயற்கை வேளாண்மை பண்ணணும்னா முதல்ல என்ன செய்யணும்னா அந்த நிலத்தை உழணும். எப்படி உழணும்னு முதல்ல சொல்கிறாங்க. எப்படி உழணும் அப்படின்னா, ஒரு பலம் எடையுள்ள மண்ணை 1/4 பலம் எடையளவுக்கு உலரும் வரை உழுதிட வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டாக 4 கிலோ உள்ளதை 1 கிலோவாக மாற்றணும். 4ல் 1 பங்கு தான், அதான் 1/4 பலம். 1 பலம் எடையுள்ள மண்ணை 1/4 பலமாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த என்ன செய்யணும், அந்த மண்ணை
உழணும், அதை பொடியாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு உலர்மலை உழுதிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வள்ளுவர் தான் அதை சொல்லியிருக்கிறாரு. தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். உழவு அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, புழுதி ஒரு பலம் புழுதி உள்ள மண்ணை கால் பலம் இருக்கிற அளவுக்கு உலரும் வரைக்கும் நீ உழுத அப்படின்னா பிடித்து எருவும் தேவையில்லை, எரு கூட அதுக்கு தேவையில்லை, அந்த அளவுக்கு உழுதனாலே நல்லாயிருக்கும் அந்த நிலம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, அகல உழுவதை விட ஆழ உழுவது நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா அகலமாக உழுறத விட ஆழமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அகலமாக படிக்கிறத விட ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து படிக்கணுமாங்கள்ல, அதே மாதிரி விஷயந்தான் அதுவும். அடுத்து நன்செய் புன்செய். நன்செய் அப்படின்னா என்னது, அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம், எப்போதுமே நீர்வளம் செழிப்பாக இருக்கக்கூடிய நிலத்தை நன்செய் நிலம்னு சொல்கிறோம். அங்கே விளையக்கூடிய பயிர்கள் நெல், கரும்பு, வாழை அதெல்லாம் விளையும். நீர்வளம் குறையாக இருக்கக்கூடியதை புன்செய் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்ல வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் பருவமழை நம்பி தான் அது இருக்கும். புன்செய் நிலத்தில் விளையக்கூடியது என்னென்னு பார்த்தோம்னா கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, துவரை, கொள்ளு, காராமணி எல்லாம் எங்கே விளையும், புன்செய் நிலத்தில் வரையும். அடுத்து இந்த பழமொழிலாம் கொடுத்துருக்காங்க, பருவத்தே பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி ரைட்டு. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், உழுதலுக்கு அடுத்து ரெண்டாவது கூறு என்னது, விதைத்தல். அப்போ விதைக்கணுன்னா விதை தேவை. விதை என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க விவசாயம் பண்ணி விளைவித்திருந்த பயிரில் நல்ல விதையை என்ன செஞ்சுருப்பாங்க, தூய்மைப்படுத்தி பாதுகாத்து வச்சுருந்துருப்பாங்க. இல்லைனா கடையில் சான்று பெற்ற விதைகளை வாங்கி என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. சரி, விதை எப்படி விதைக்க போகிறாங்க அப்படின்னா, முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, நாற்றங்காலில் என்ன செய்வாங்க, ஒரு 21 நாள் என்ன செய்கிறாங்க, 21 நாள்லேருந்து 25 நாள், நாற்றங்காலில் 21லேருந்து 25 நாள் வரைக்கும் வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பண்படுத்தப்பட்ட சேத்து நிலத்தில் இப்போ தான் எங்கே வளரணுமோ அந்த ஒரு இடத்துல நடுறாங்க. நட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, நீர் பாய்ச்சுறாங்க. அப்போது ரெண்டாவது என்ன செய்கிறாங்க, உழுதல், அடுத்து விதைத்தல், அடுத்து என்னது, நீர் பாய்ச்சுதல். அதுக்கப்புறமா களை எடுப்பாங்க. நீர் பாய்ச்சதுக்கப்புறம் களை எடுப்பாங்க. களை எடுத்ததுக்கு அப்புறமா உரமிடுதாங்க. ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது என்னது, களை எடுத்துகிட்டு உரமிடுறாங்க. அதான் இயற்கை உரமிடுறாங்க. எப்படி அந்த விதைப்பாங்க அல்லது நடுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ வெட்டும்போது என்ன செய்வாங்கன்னா, கரும்பை வெட்டி கணுக்களாக அப்படி சேர்த்து வச்சுருப்பாங்க. வாழையின் கன்றுகளை கிழங்கோடு வெட்டி எடுப்பாங்க. இப்படி வெட்டி தான் அந்த இடத்துல நடுவாங்க. இப்போது நெல்லுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்கணும், நெல்லுக்குன்னா ஒரு இடத்துல நாற்று நடும்போது பக்கத்தில் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்னா, நெல்லுக்கு அப்படின்னா ஒரு நண்டு ஓடுற அளவுக்கு தான் என்ன செய்யணும், இடம் இருக்கணும். நெல்லுக்கு நண்டோட நெல் இந்த நேக்கு நேராக நேருக்கு நண்டு ஓட, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது தான். கரும்புக்கு என்ன செய்யணும், ஏர் ஓட. கரும்பு எப்படி இருக்கும், நீளமாக இருக்கும். ஏர் எப்படி இருக்கும், நீளமாக அதே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே பொங்கலுக்கு வைப்பாங்க, கரும்புக்கு ஏரோட. அடுத்து மூணாவது வாழைக்கு வண்டியோட. வாழை வண்டி, ஒரே மாதிரி வார்த்தை வருது. தென்னைக்கு தேரோட, ரைமிங்காக இருக்கும். தென்னை தேரோட. இது பெருசாக படிக்கணும்னா விஷயம் இருக்காது. மொதல் வார்த்தையை பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். நெல் நண்டோட, வாழைக்கும் வண்டியோட, தென்னைக்கு தேரோட. ஒரு தென்னைக்கு இன்னொரு தென்னைக்கு இடையில தேர் போகிற அளவுக்கு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழைக்கும் வண்டி போகிற அளவுக்கு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கரும்புக்கு மட்டும் ஏரோட அந்த ரைமிங்காக வராது. அப்போ அதை வச்சு மற்ற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் போது கரும்பையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் அமைஞ்சதுனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உரம் போடுறதை பற்றி பார்ப்போம். உரங்கள் அப்படின்னு தொழு உரங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. தொழு உரம்னா என்ன அப்படின்னா, இயற்கை உரங்களை தான் தொழு உரங்கள்ங்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லணும்னா, இலைத்தலைகள், ஆட்டு எரு, மாட்டு எரு. நம்ம ஆடு மாடு வளர்ப்பாங்க, பெரும்பாலும் அந்த காலத்தில் எல்லாருமே வளர்ப்பாங்க. இப்போவும் விவசாயம் பண்ணுறவங்க வளர்ப்பாங்க. அந்த இருக்க ஆடு மாடுகளுடைய எரு, கடலை பிண்ணாக்கு, வேப்ப பிண்ணாக்கு, இலுப்ப பிண்ணாக்கு, பிண்ணாக்கு வகைகளையும் இலைத்தலைகளையும் போடுறாங்க. இயற்கை வேளாண்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அங்கக வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான். அங்கக வேளாண்மைனா என்னென்னு கேட்பாங்க, அதுவும் இயற்கை வேளாண்மை தான். அங்கக வேளாண்மையுடைய கருத்து என்ன அப்படின்னா, செயற்கை உரம் இல்லை பூஞ்சான கொல்லி மருந்துகளை பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். மருந்துக்கு பயிருக்கு மருந்து அடிக்கக்கூடாது, செயற்கை மருந்து அடிக்கவே கூடாது, பூச்சிக்கொல்லி எதுவுமே அடிக்கக்கூடாது. அப்படி உற்பத்தி பண்ணுறது தான் அந்த முறைமைக்கு பேர் தான் அங்கக வேளாண்மை. இப்போது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அங்கக சான்றளிப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது
ஒரு சான்று வழங்கக்கூடிய நிறுவனர் போய் பார்ப்பாங்க. அந்த அங்கக பண்ணையத்துக்கு போய் பார்த்துட்டு அந்த இடத்துல எல்லாமே அவங்க இயற்கையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன செய்வாங்க, சான்று வழங்குவாங்க. அடுத்ததாக பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யம்னா என்ன? பஞ்சம் பஞ்சபூதங்கள் அப்படிம்போம். 5 தான் என்ன சொல்கிறோம், பஞ்சகவ்யம். அப்போ 5 பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். அதுவும் யார்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடியதுன்னா பசுட்டு இருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள். கோமியம், சாணம், பால், தயிர், நெய். இந்த 5ஐயும் என்ன செய்வாங்கன்னா கலந்து பயிரில் தெளிப்பாங்க. அப்படி தெளிக்கும் போது புழு பூச்சி எதுவும் வராது. அது மட்டும் இல்லாமல் அப்போ ஏற்கனவே பார்த்தோம், பின்னாக்கு வகைகள், வேப்ப பின்னாக்கு, கடல் பின்னாக்கு, இழுப்ப பின்னாக்கு, இது எல்லாத்தையுமே உரமாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பயிருக்கு முன்னாடி சனப்பை, அவுரி, கொளிஞ்சி, தக்கை பூண்டு இதெல்லாம் வளர்த்து அப்படியே உழும்போது உழுது அப்படியே அதே உரமாக பயன்படுத்திக்கிடுவாங்க. அதனால் எல்லாமே மண்ணுடைய வளம் வந்து பாதுகாக்கப்படும். அடுத்ததாக களை எடுத்தல். களை எடுத்தல் பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏரினும் நன்றாய் எருவிடுதல், கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு அப்படின்னு சொல்கிறார். ஏரினும் நன்றாய் எருவிடுதல். ஏர்னா என்னது? ஏர் அப்படின்னா உழவு தொழில் செய்கிறது, அதாவது இந்த உழுவதை விட நன்றாக என்ன செய்யணும் அப்படின்னா எரு இடணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த குறளில். எரு விட்டதுக்கப்புறம் கட்டபின் என்ன செய்யணும்? களை எடுக்கணும். களை எடுத்த பிறகு நீரினும் நன்றதன் காப்பு. நீரை விட அதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா அதை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த காப்புங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. காப்பு அப்படிங்கிறது காக்கிறது. பயிர்களை எதுவுமே ஒரு ஆடு மாடு மேய்ஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி களை எடுக்கிறது அப்படிங்கிறதும் தேவையில்லாத பயிர்களை என்ன செய்யணும், நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி எல்லாம் பயிர் வளரும்போது அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் வளர்த்துட்டு ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், உணவே மருந்து மருந்தே உணவு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். வேளாண் பல்கலைக்கழகம் உள்ள இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கோவை. வேளாண் தொழிலில் உள்ள கூறுகள் நம்ம பார்த்தோம் 6. வானம் பார்த்த பூமி அப்படிங்கிறது புன்செய். நன்செய்ங்கிறது நல்ல நீர்வளம் உள்ளது. கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால் அப்படிங்கிறாங்க. பஞ்சகவ்யம். அப்படின்னு வந்துட்டால் என்னது? பஞ்சபூதங்கள், இது 5 பசுவோடைய 5 பொருட்கள் அதை இது பண்ணி போடுவாங்க. அடுத்து நெல்லுக்கு நண்டோட. அடுத்ததாக வாழைக்கு வண்டியோட. அடுத்து தென்னை தேரோட. அப்போது கரும்புக்கு ஏரோட. இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, முக்கியமான ஒரு கொஷின். அடுத்ததாக தூரத்தோழி பீர்பால் கதை ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் அந்த முடிவில் ஒரு நூல் ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க. அக்பர் பீர்பால் நகைச்சுவை கதைகளுடைய ஆசிரியர் கௌ முத்தழகர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக இலக்கணம் பார்க்கலாம். 3 கொடுத்துருக்காங்க. வேற்றுமை, அடைமொழி, போவை, மூவகை போலிகள். வேற்றுமை அப்படின்னா வேற்றுமை அப்படிங்கிற அந்த பேர்லேயே இருக்கும். வேற்றுமைங்கிறது வேறுபடுத்தி காட்டுறது, அதான் வேற்றுமை. பெயர்ச்சொல்லுடைய பொருளை வேறுபடுத்துறது என்ன சொல்லுவோம்? அந்த பெயர் சொல்லுடைய பொருளையே வேறுபடுத்துகிறோம். இப்போது கண்ணன் பாராட்டினான். இப்போது முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? கண்ணன் பரிசு பெற்றான். இப்போ 2வது கண்ணனை பாராட்டி பரிசு வழங்கினார். இது வந்து கண்ணை பரிசு வழங்கினான் அப்படின்னு பரிசு வாங்கியிருக்கான். 2வது அவன் பரிசு வாங்கின விஷயத்தையே சொன்னால் கூட தலைமை ஆசிரியர் கண்ணனை பாராட்டி பரிசு வழங்கினார் அப்படின்னா அவர் கொடுத்ததை சொல்கிறது. அப்போது இங்கே ஒரு ஐ வரும்போது அது அப்படியே என்ன செய்யுது? மாறி அதோடைய பொருள் மாறுது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஐங்கிற வார்த்தை அந்த பொருளையே மொத்தமாக என்ன செய்யுது? வேறுபடுத்துது. இப்படி அந்த வேறுபடுத்தக்கூடிய உருபு என்ன சொல்லுவோம்? வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்கிறோம். பெயர்ச்சொல்லுடைய பொருளை வேறுபடுத்துறதுக்கு பேர் தான் வேற்றுமை. அந்த ஐங்கிற வார்த்தை வந்து அந்த பொருளை வேறுபடுத்துனால எந்த வார்த்தை வேறுபடுத்துதோ அந்த உருபை வந்து வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் என்ன செய்கிறோம்? இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லிட்டாங்க, ராமன் கண்டான் அப்படின்னு இருக்குது. இது ராமன்கிறதான் பெயர் சொல். ராமன் ஒருத்தனை பார்த்தான். இப்போது ராமனை கண்டான். இந்த இடத்துல ராமன் யாரையோ பார்க்கல, ஒரு ஐ சேர்த்தா ராமன் ஐ கண்டான் அப்படின்னா ராமனை வேறு யாரோ ஒருத்தன் பார்த்துருக்கான். அப்போ அந்த பேச்சலோட பொருளை எப்படி மாறுது? வேறு மாதிரியே மாறுது. வேறு ஒருத்தர் இவனை பார்க்குறாங்க அப்படிங்கிற பொருளில் வருது. அதனால தான் இதை நம்ம வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொருளையே என்ன செஞ்சிடும்? மாற்றிடும். இப்போது வேற்றுமையை வந்து அது மறுபடியும் அதான் சொல்லியிருக்கோம், பெயரை வேறுபடுத்தி காட்டக்கூடியது வேற்றுமை உறுப்பு அப்படிங்கிறோம். வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும். முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வேற்றுமை வரைக்கும் உண்டு. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. வேற்றுமை உறுப்புன்னு ஒன்று கிடையாது.
முதல் வேற்றுமை பற்றி பார்க்கலாம். முதல் வேற்றுமை வந்து இயல்பான பெயர் எழுவாய் அதாவது எழுவாய் பெயரை தான் என்ன சொல்கிறோம், எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். அது பயனிலையை கொண்டு முடிகிறத வந்து முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அதுக்கு பேர் என்னதுன்னா எழுவாய் வேற்றுமை. அதே மாதிரி 8வது வேற்றுமைக்கு என்ன பேர், விழி வேற்றுமை அப்படின்னு பேர். இப்போ இந்த இது எப்படிலாம் முடியும்னா 3 டைப்பாக முடியும். ஒன்று வந்து வினையை கொண்டு முடியும், கண்ணன் வந்தான் அப்படின்னு முடியும். அடுத்து பெயரை கொண்டு முடியும், அவன் கண்ணன். அடுத்ததாக வினா பயனிலை, அவன் யார், கேள்வியா வினாவாக முடியும். இப்படி பயனிலை அப்படிங்கிறது அது பயன் தரக்கூடிய நிலை. கண்ணன் வந்தான்ங்கிறது வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை. இது என்ன வேற்றுமை ஒரு வேற்றுமைன்னு பார்த்தோம்னா முதல் வேற்றுமை. வேற்றுமை உறுப்பு கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் எழுவாய் வேற்றுமைக்கு. அடுத்து ரெண்டாவது வேற்றுமையை தான் ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வேற்றுமை உறுப்பு. இதுதான் கரெக்டாக பெயர்ச்சொல்லுடைய பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது என்னன்னு கேட்பாங்க. பெயர்ச்சொல்லுடைய பொருளை செய்யப்படும் அப்படியே பார்த்தோம். என்ன, கண்ணனை பார்த்தான். அப்போ கண்ணை வந்து இங்கே முதல்ல கண்ணன் தான் செய்கிறான், கண்ணன் யாரையோ பார்க்குறான், அப்போ கண்ணன் தான் அந்த விஷயத்தை செய்கிறான். ரெண்டாவது இதில் கண்ணனை பார்த்தான் அப்படின்னா கண்ணனை வேற எவனோ பார்ப்பான், இவன் செய்யக்கூடிய பொருளாக இருப்பான். கண்ணனை வந்து இன்னொருத்தன் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான், அவன் தான் செய்வான், இவன் செய்யப்படும் பொருளாகிடுறான். அதைத்தான் 2ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 3ஆம் வேற்றுமைக்கு வந்து ஐ ஆள் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஆளுக்கு அடுத்து ஆண், ஓடு, உடன். இது எல்லாமே எது 3ஆம் வேற்றுமை தான். அதுக்கு ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது, தூங்குகையான் ஓங்கு நடை, தாயோடு மகள் வந்தால், தந்தையோடு தம்பி வந்தால், தந்தையுடன் தம்பியும் வந்தான் அப்படிங்கிறது. இது எல்லாமே 3ஆம் வேற்றுமை. அடுத்து 4ஆம் வேற்றுமை வந்து கு ஐயாள் கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம்ல. நந்தினி பரிசு வழங்கினால், நந்தினிக்கு பரிசு வழங்கினார். அப்போ இந்த கூங்கிறது பொருளை வேறுபடுத்தி காட்டுதில்ல. அடுத்து 5ஆம் வேற்றுமை ஐயாள் கு இன்னது கண். அப்போ அதே மாதிரி இல்லுமே வரும். சரியா? கொடையில் சிறந்தவர் பாரி, கொடையில் இது எத்தனை வேற்றுமைன்னு கேட்பாங்க, 5. இந்தியாவின் 5ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை அது ராமனது வீடு, எனது புத்தகம் அப்படிங்கிற மாதிரி வரும். 6ஆம் வேற்றுமை எப்படி வரும் அப்படின்னா உரிமை பொருளில் வரும். ஏங்குள்ளது அப்படிங்கிற மாதிரி, என்னோடய சட்டை, என் வீடு, என் புக்கு அப்படி சொல்லுவோம்ல, நம்மளுடைய பொருள், நம்மளுடைய உடைமை அப்படிங்கிற பொருளில் வரும். அதுதான் 6ஆம் வேற்றுமை. அடுத்து 7வது வேற்றுமை வந்து இடத்தை பற்றி வரும். 7ஆம் வேற்றுமை கண், உள், மேல், கீழ் அப்படின்லாம் வரும். வீட்டின் கண் குழந்தை விளையாடுது, பெட்டிக்கில் பணம் இருக்குது, கூரைக்கு மேலே, ப்ரிப்போசிஷன் எல்லாமே என்னது 7ஆம் வேற்றுமை. அவுட்டு, அடுத்து அப்பு, டவுன் அப்படின்லாம் படிப்போம். அது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். வீடு, பெட்டி, குதிரை இதிலெல்லாம் சேர்த்து கண், உள் இந்த உறுப்புகள் தான் இடத்தை உணர்த்துது, இடப்பொருளை உணர்த்துறது. 7வது வேற்றுமை இடப்பொருளை உணர்த்தும். 6 வந்து உரிமையை உணர்த்தும், 7 வந்து இடத்தை உணர்த்தும். அடுத்ததாக 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது, அதை வெளி வேற்றுமைன்னு சொல்கிறோம். உரிமைக்கும் 8வதுக்கும் உறுப்பு கிடையாது. 1வது இதை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம், 8வது உள்ளதை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். விழி வேற்றுமைனா தூரத்தில் இருக்கவங்கள கூப்பிடுறது, விழித்து கூறுதல் அப்படின்னு சொல்லுவோம். கந்தன் வா அப்படின்னு கூப்பிட மாட்டோம். ஒருத்தனை தூரத்தில் இருக்கும்போது அவன் பேர் சொல்லி கூப்பிடும்போது, இப்போ ராமே இருக்கான்னா ராமே அப்படின்னு கூப்பிட மாட்டோம், ராமா அப்படின்னு கூப்பிடுவோம். அவங்களுடைய பேரை விழித்து கூறுதல்ங்கிறது அதுதான். அந்த பேரை கொஞ்சம் மாற்றி கூப்பிடுறதுக்கு வசதியாக கந்தன் அப்படிங்கிறத எப்படி கூப்பிடுவோம், கந்தா அப்படின்னு கூப்பிடுவோம். அதை தான் வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அமுதா இதில் கரெக்டாக என்ன, பாடத்தை எழுதினாள். முருகன் உழைப்பால் உயர்ந்தான். அப்போ இதுதான் என்னது வேற்றுமை உறுப்பு, 2ஆம் வேற்றுமை. ஆள் ஆள்னா 3ஆம் வேற்றுமை. அடுத்ததாக பண்டை தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். கிளையை முறித்தான், ராமனால் படிக்கப்பட்டது, புலவருக்கு பரிசு கிடைத்தது, கபிலனது சட்டை, இதெல்லாம் 6ஆம் வேற்றுமை. மேடையின் கண் இலக்குமி பாடுகிறாள் அப்படிங்கிறதான். அடுத்து இது முடிஞ்சது, வேற்றுமை முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடைமொழி அப்படின்னா ஒரு பேர் இருக்குது அப்படின்னா, இப்போ திருக்குறள் இருக்குது, திருக்குறள்னு சொல்கிறோம்ல, அதான் அடைமொழி. அந்த பேருக்கு ஒரு அடைமொழி, படித்துறை பாண்டிங்கிற மாதிரி ஒரு அடைமொழி, அவ்வளோதான். இப்போ நிலவு என்ன சொல்லுவோம், வெண்ணிலவு அப்படின்னு சொல்லுவோம், வெண்மையான நிலவு அப்படிங்கிறது. அப்போ நிலவுக்கு அடைமொழியாக என்ன போட்டிருக்கோம், முன்னாடி வெண்மை அப்படின்னு போட்டிருக்கோம், அதை தான் அடைமொழி அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த அடைமொழியில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து என்னது, இனமுள்ள அடைமொழி, இன்னொன்று இனமில்லா அடைமொழி. இந்த உலகத்தில் அதுக்கு ஒரு இனம் இருக்கும். இப்போ நூல்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாடநூல்னு எடுத்துக்கிடுவோம். கணக்கு பாடநூல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நம்ம பாடம் படிக்கிற நூல்களில் அதுவும் ஒன்று, அவ்வளோதான். ஒரு புக் எடுத்துகிட்டு வானா எந்த புக்குன்னு தெரியாது, அப்போ அதுக்காக அதை சொல்கிறோம். அப்போ ஆங்கிலம்னு சொன்னான்னா ஆங்கில புக் எடுத்துகிட்டு வருவான், தமிழ்னு அப்போ நிறையா வகைகள் இருக்குது இந்த பாடநூலில். அப்படி இருந்துச்சுன்னா, அப்படி அதுக்கு ஒரு இனம் இருந்துச்சுன்னா அது இனமுள்ள அடைமொழின்னு சொல்லுவோம். இனம் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், அதை என்ன சொல்லுவோம், இனம் இல்லா அடைமொழி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வெண்ணிலவுன்னு நம்ம சொல்கிறோம். வெண்ணிலவு அப்படின்னு சொல்கிறதுனால இதே மாதிரி கருநிலவுன்னு ஒன்று இருக்கா? கிடையாது. நிலவு கண்டிப்பாக வெண்ணிலவாக இருக்கும், அது ஒன்று தான். அதனால் இதுக்கு இனம் கிடையாது, இனம் இல்லா அடைமொழின்னு சொல்கிறோம். கருங்காக்கை, காக்கை கருப்பாக தான் இருக்கும். வெள்ளைக்காக்கை இருக்குமா? கருங்காக்கை மட்டும்தான் இருக்கும். அதனால் இது செங்கதிரோன், அதுக்காக கருங்கதிரோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் அது என்னது, செம்மையான கதிரவன் உதிக்கும் போது செம்மையாக அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கும், அதனால் செங்கதிரோன், செம்மையான கதிரோன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இதுக்கு ஒரு இனம் இல்லாததை இனமில்லா அடைமொழி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ செந்தாமரை, செந்தாமரை வந்து அதேமாதிரி தாமரையில் வெண்மையான வெள்ளை நிறத்துலையும் இருக்கும். அப்போ வெண்தாமரை, வெண்தாமரை அப்படின்னு இருக்குது. அப்போ இதை என்ன சொல்லுவோம், இது வந்து இனமுள்ள அடைமொழி அப்படின்னு அர்த்தம். இனமுள்ள அடைமொழி. அடுத்ததாக உப்பளம். உப்பளம் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக கசப்பாக இருக்கக்கூடிய அளம், அப்படி இனிப்பாக இருக்கக்கூடிய அளம், அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ இது இனம் இல்லா அடைமொழி. அடுத்ததாக ஊர்மன்றம். ஊர்மன்றம் வேறு மன்றம் இருக்கா? நகர்மன்றம்னு ஒன்று இருக்குது. அப்போது அது என்ன இருக்குது, இனம் இருக்குது. ஊர்மன்றம்னு சொன்னால் ஊரில் இருக்கக்கூடிய மன்றம், நகர்மன்றம்னா நகரத்தில் இருக்கக்கூடிய மன்றம். அப்போ இனமுள்ள அடைமொழி. செஞ்ஞாயிறு, செம்மையான ஞாயிறு, கருஞாயிறுன்னு சொல்லுவோமா? அப்போ இனம் இல்லா அடைமொழி. செந்தமிழ், செம்மையான தமிழ், அதுக்காக கருந்தமிழ்னு சொல்ல முடியாது, அப்போ இனமில்லா அடைமொழி. பால்குடம், தண்ணி குடம், அப்போ இனம் இருக்குது, இனம் உள்ள அடைமொழி. பூமரம், இதே மாதிரி பூ இருக்க மரத்தை பூமரம்னு சொல்லுவோம். இலையாக இருக்கக்கூடிய மரம் இலை மரம்னு சொல்கிறோம், அப்போ இனம் இருக்குது. தோய் தயிர், தோய்னா அந்த கடைந்த அந்த தயிரை தான் தோய் தயிர் அப்படிங்கிறோம். தயிர் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணால் தான் தயிராக மாறும். அப்போ தோய்க்காத தயிருங்கிறது கிடையவே கிடையாது. அப்போது அது இனம் இல்லா அடைமொழி. வெள்ளை பூனை, கருப்பு பூனையும் இருக்குது, அப்போது இனமுள்ள அடைமொழி. அடுத்து போலி. போலி அதை வார்த்தையிலே இருக்கும். போலி அப்படின்னா ஏன்னா போலியாக இருக்கக்கூடிய ஒன்று, அதே மாதிரி அதோட க்ளோன் அப்படின்னு அர்த்தம், அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். போலிங்கிறதுடைய சரியான விளக்கம் இப்போ ஒரு திருக்குறள் இருக்குது. அகனம் வந்து ஈதலின் நன்றே, முகனம் வந்து இன்சொலனாக பெறின். இதோட பொருள் என்ன அப்படின்னா, உள்ளத்தால் மகிழ்ந்து கொடுக்கறது நல்லது, அதை விட மலர்ந்து இன்மையான சொற்களை பேசுகிறது அதை விட நல்லது அப்படின்னு. ஸோ இனியவை கூறின் அப்படிங்கிற இனியவை கூறல்ங்கிற அதிகாரத்தில் இது இருக்குது. இப்போ இந்த இடத்துல அகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதோட பொருள் என்ன, அகம். அடுத்ததாக முகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதோட பொருள் என்ன, முகம். ஸோ முகம்ங்கிறது தான் முகன்னு கொடுத்துருக்காங்க, அகம் அப்படிங்கிறது தான் அகன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பொருள் மாறி இருக்கா? பொருள் மாறலை. இங்கே ஒரு எழுத்து மாறி இருக்குது, ஆனால் அதே பொருள் தான். செய்யுளுடைய அந்த நம்ம படிக்கக்கூடிய ஓசை இனிமைக்காக நம்ம அப்படி சொல்லியிருக்காங்க, வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்கிறார். அப்போது ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறலை அப்படின்னா அதை போலின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். போலிங்கிறது அவ்வளோதான். போலினா ஒன்றை மாதிரியே இருக்கும், ஆனால் எழுத்து மட்டும் மாறி இருக்கும், வேறு எதுவுமே மாறாது, பொருள் மாறாது, அதுதான் போலி. போலி 3 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் போலி, இடைப்போலி, இறுதி போலி. இந்த இறுதி போலியை கடைப்போலி அப்படின்னும் சொல்லுவோம். 3 வகை அப்படின்னு தான் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது போக இன்னொரு வகை உண்டு. சில இடங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மொத்தம் 4 போலி அப்படிம்பாங்க, அப்படி கிடையாது. அதான் மூகைப்படும் தெளிவாக கொடுத்துட்டாங்களே. இதை 3ஐயும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அதை தனியாக சொல்கிறாங்க. எப்படி குற்றியலுபுரத்தையும் முற்றியலுபுரத்தையும் தனியாக சொல்கிறாங்களோ அதே மாதிரி அதை தனியாக சொல்கிறாங்க. முதல்ல என்ன அப்படின்னா முதல் போலினா என்னது, அதிலே இருக்குது முதல் எழுத்து போலியாக இருக்கும், முதல் எழுத்து மாறி இருக்கும், அவ்வளோதான். மஞ்சுங்கிற இடத்துல மேக்கு பதிலாக மைஞ்சுன்னு இருக்கும், அதே பொருள் தான். மேக்கு பதிலாக மை இருக்கும், மையல், அதே பொருள் தான். இடை எழுத்து மாறினா அடுத்து 2வது இடைப்போலினா இடையில் உள்ள எழுத்து மாறி இருக்கும், அவ்வளோதான். இடைப்போலி, இடையில் இருக்கக்கூடியது போலியாக இருக்கும். ரையாக கொடுத்துருக்காங்க, லையாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இறுதி போலினா இறுதி இருக்கக்கூடிய எழுத்து போலியாக இருக்கும், அவ்வளோதான். தமிழில் பெரும்பாலும் அந்த வார்த்தையிலே அதோடைய பொருள் இருக்கும். கடைசி எழுத்து மாறிச்சு அப்படின்னா கடைசி போலி. இப்போ நம்ம பார்த்தோம்ல பந்தல், பந்தர். அடுத்து வேறு ஏதாவது இருக்கா போலி மாதிரியே வேறு ஏதாவது இருக்கா? இருக்குது. என்ன அப்படின்னா 5 ரூபாய்.
5 ரூபாய்ங்கிறதுக்கும் 5ங்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? நம்ம சொல்கிறது 5 ரூபாய் 5 ரூபான்னு தான் சொல்லுவோம். 5 ரூபாய் அப்படிங்கிறத 5 ரூபான்னு சொல்லுவோம். இந்த 3 எழுத்துமே வேறு எழுத்து, ஆனால் பொருள் என்ன? ஒன்று. இப்படி ஒரு வார்த்தையே மாறினாலும், அனைத்து எழுத்துக்களும் மாறினாலும் பொருள் மாறினா முற்றுப்போலின்னு சொல்கிறோம். இறுதி போலியே இதையும் குழப்பக்கூடாது. இறுதி போலியே கடைப்போலின்னு தான் சொல்லுவோம், இறுதி போலின்னு சொல்லுவோம். முற்றுப்போலினா முற்றிலும் போலி, முற்றிலும் எல்லாமே, எல்லா எழுத்துக்களும். அதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை கவனிக்கணும். முற்றும் அப்படின்னா முழுவதும் என்ன செய்யுது? போலியாக இருக்குது. இப்போது இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 5 போலிகள். என்னது 5? அதோடைய வகைகளையும் கண்டுபிடிச்சிடலாம். 5ங்கிறது எத்தனை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இது வந்து என்னது? முற்றுப்போலி. அரண் என்னது? இறுதி போலி. அடுத்ததாக மலிய பந்தருங்கிறது என்னது? இறுதி போலி. களம் அப்படிங்கிறத என்ன செய்யலாம்? கடைசி களன்னு மாற்றலாம். இளஞ்சிங்கிறத இளஞ்சின்னு மாற்றலாம். குடர் அப்படின்னு குடற்புண் அப்படின்லாம் படிப்போம்ல. ஸோ இந்த மாதிரி இது. அதே மாதிரி நலம். ஆணைக்கு என்ன வரும் தெரில, அரையர். ஆணைங்கிறது 2 சொல்லியே தான் 3 சொல்லியாக மாறி இருக்குது. எந்த போலிக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இறுதி போலி, இது இறுதி போலி. அரையனா வரும். அரையன் இறுதி போலியா? அரையன் அப்படிங்கிறது தான் இறுதி போலின்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே இறுதி போலி தான். அடுத்ததாக பிறமொழி சொற்கள். அனுமதி தந்திருக்காங்க. அனுமதிங்கிறதே தமிழ் வார்த்தை கிடையாது. இசைவு அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் வார்த்தை. ஆதவன், சூரியன், ஞாயிறுங்கிறது தான் சரியானது. இது நமக்கு தெரியும். ஒரு ஆரம்பம்னா தொடக்கம். அதுவும் ஆரம்பங்கிறதே நம்ம தமிழ்னு நினைப்போம். ஆனால் தனிக்குறிலுக்கு அடுத்து அந்த மாதிரி எழுத்துக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரம்பங்கிறது பிறமொழி சொல் தான். தொடக்கம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். அது நமக்கு தெரியும். ஆஸ்தி, சொத்து, அது நமக்கு தெரியும். இருதயம், நெஞ்சகம். இருதயம் அப்படின்னா நெஞ்சகம். ஈசன், இறைவன். உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல். இம்சை அப்படின்னா தொந்தரவு, துன்பம்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக உபயம் அப்படின்னா திருப்பணியாடல், கொடை. உஷாராக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். யதார்த்தம் என்ன அப்படின்னு பாருங்கள். யதார்த்தம்னா இயல்பாக இருக்கிறது. ஐதீகம் அதானே உலக வழக்கு அப்படின்னு வடிவேல் சொன்ன மாதிரி, அதானே உலக வழக்கம் அப்படின்னா ஐதீகம். அதானே ஐதீகம். காகிதம், தாள், கிரீடம், மணிமுடி, குபேரன், பெருஞ்செல்வன். இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து உள்ளது? அந்தஸ்துனா என்னது? தகுதி அப்படின்னு சொல்லிக்கலாம். கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான், அநியாயம் இல்லை கொடுமைகள் செய்தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆகாசத்தில் பட்சி பறந்தது. ஆகாசத்தில் என்னது? வானத்தில் பறவை பறந்தது. புஷ்பமின்றி அபிஷேகம் உண்டா? புஷ்பம்னா பூக்களின்றி திருவழிபாடு. அப்படி தானே அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னா வழிபாடு. கரெக்டாக அப்படி தானே? அர்ச்சனையா? அபிஷேகம்ங்கிறது வழிபாடுன்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக குழந்தைக்கு கண் திருஷ்டிங்கிறத கண்ணேர் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அடுத்து அகர வரிசை கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். எல்லாமே வரிசையில் தான். முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். ஒரு நிமிஷம். தயிர் கொடுத்துருக்காங்க, அதான் முதல்ல வரும். தாளை அடுத்து என்ன வேறு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். தட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் எது முதல்ல வரும்? எறலை வளர. அதுக்கு முன்னாடியே கசடை தவிர வந்துடும். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். தட்டு. வேறு வரிசையில் எது வந்திருக்கா? தட்டு. 2வது தான் தயிர் வரும். அதுக்கப்புறமா வரிசையில் எது இருக்குது? தாமரை இருக்குது, அது அடுத்து வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்து எல்லாம் ஒரே வரிசையில் கொடுத்துருக்கனால குழப்பம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து சென்னையில் ஒரு குழுவினர் வந்து பள்ளி நடத்திட்டு வராங்க. அந்த பள்ளியோட ஆசிரியர் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா வேமூர் நரசிம்மர். அவர் வந்து மத்தியான சாப்பாடு இலவசமாக அந்த ஏழை மாணவர்களுக்கு போடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையாக வந்து உதவி கேட்குறாங்க. அப்படி உதவி கேட்ட ஒரு ஆள் தான் யார்? மருத்துவ மாமேதைன்னு சொல்லக்கூடிய குருசாமி அப்படிங்கிறவர். அவர்கிட்ட போய் உதவி கேட்குறாரு. அவர் ஒன்றும் நாளைக்கு வந்து சார்பதிவாளர் சப்ரிசர் ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாரு. வந்து என்ன செய்கிறாருன்னா, சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய கெண்ணத்து சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய மாளிகை என்ன செய்கிறாருன்னா பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்றாரு. வேறு ஒன்றும் செய்யலை. இவர்கிட்ட கேட்குறாரு, டொனேஷன் கேட்குறாரு. அடுத்த நாள் என்ன செய்கிறாரு? அதை எழுதி கொடுத்துறாரு.
ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. அற்றார் அழி பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. ஒருத்தங்களுடைய இல்லாதவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய அழிக்கக்கூடிய ஒருத்தன் செய்யக்கூடிய காரியம்தான் அவன் செலவழிக்கக்கூடிய பொருள் தான் அவன் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம். பிறருக்கு கொடுக்கறது தான் அவன் உண்மையாகவே சேமித்து வைக்கிற செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். பொருள் வைக்கிற இடம் வைப்புலி அப்படிங்கிறது பொருள் வைக்கக்கூடிய இடம். அடுத்ததாக பொங்கலை பற்றி ஏற்கனவே 3 பேர் பேசியிருக்காங்க அப்படி தானே. அண்ணா முடியரசன் பேசி பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்மளுடைய பிச்சமூர்த்தி பேசி பார்த்துருக்கோம். இப்போது ராபி சேதுப்பிள்ளை தமிழின்பம் அப்படிங்கிற அவருடைய நூலில் முதல்ல தமிழில் நம்ம சாகித்ய அகாடமி விருது வாங்கினது இதுதான், தமிழின்பம் தான். அதை ராபி சேதுப்பிள்ளை தான் எழுதினார். தமிழ் விருந்துங்கிறதும் அவருடைய நூல் தான். அது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கிறாரு. பொங்கல் விழா நடைபெறக்கூடிய காலம் இனிமையான காலம். கால் உலாவும் வானமும் நீர் உலாவும் ஏரியும் கருணை காட்டக்கூடிய காலம். இயற்கை எண்ணெய் பசுமையான புடவை உடுத்தி பன்னீர் பூக்களை சூறி இனிய காயும் கரும்பும் அணிந்து இயற்கை இன்ப காட்சி தருங்காலம் அப்படின்னு ரொம்ப அருமையாக இந்த பொங்கல் வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து பொங்கலுக்கு அடுத்த நாள் போகி, தலைநாள் போகி, அடுத்து பொங்கல், அடுத்து பழையன கழிதலும் புதிய புகுதலும் போகியை சொல்கிறாரு. பழைய பானைகள்லாம் விடைபெறும். பொங்கல்னு அடுத்த நாள் பொங்கல் நடக்கும்போது சத்தம் போடுவாங்க. பெண்கள் குறவை ஆடுவார்கள். பொங்கலோடு குறவை பெண்கள் ஆடக்கூடிய ஆட்டம் எப்போ பொங்கல் விடும்போது குறவை விடுவாங்கள்ல, சவுண்டு அந்த இது விடுவாங்க. பூவும் புகையும் பொங்கலும் கொண்டு இல்லுரை தெய்வத்தை வணங்குவார். அந்த பெண்கள் எப்படி பூ புகை அதோடு சேர்த்து பொங்கல் கொண்டு இல்லத்தில் உரையக்கூடிய தெய்வத்தை என்ன செய்வாங்க, வணங்குவாங்க, வயிறார சாப்பிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது பார்த்துட்டோம்ல ஆல்ரெடி. கலப்பையை பிடிக்கக்கூடிய கை யார், மன்னரை நோக்கக்கூடிய கை, மோதிரம் தரித்து அருளக்கூடிய கை, வறுமையை நீக்கும் கை, நீடுவழி காக்கும் கை. அவ்வளோதான். இது எல்லாமே உழவர்களுடைய கை. அடுத்து புனல் விழா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சங்கத்தமிழ் புலவர் வரிசை அந்த நூல் எழுதினவர் யாருன்னா புலவர் கா. கோவிந்தன். காவிரி புனல் விழா அப்படிங்கிறது சோழ நாட்டு மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா. காவிரி ஆற்றோட 2 பக்கமும் வாழக்கூடிய மக்கள் தண்ணி, புனல் அப்படின்னாலே நீர் அப்படி தானே. நம்ம அந்த ஆற்றுல நீர் போகும்போது அதை எதிர்த்து விளையாடி ஜெயிக்கணும். அது ஒரு வகையான விளையாட்டாக விளையாண்டுருக்காங்க. வெள்ளம் வரும்போது அதுதான் ரொம்ப முக்கியம். புது வெள்ளம் வரும்போது 2 சைடும் கொஞ்சம் தள்ளி மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் ஆண்கள் இளைஞர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அதில் குதித்து எதிரில் தோன்றி அடுத்த கரைக்கு போகணும். இதுதான் அந்த விளையாட்டு. இதில் ரொம்ப ஃபேமஸாக இந்த இடம் எங்கே நடந்திருக்குன்னா கலார் பெருந்துறை. இந்த கலார் பெருந்துறை காவிரி பூம்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதுக்கு ரொம்ப புகழ் சேர்த்தவன் யாருன்னா சேர நாட்டு தலைவன். இது எங்கே சோழ நாட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விளையாட்டு. அதில் ரொம்ப புகழ்மிக்க ஆள் யார் அப்படின்னா சேர நாட்டு தலைவன் ஆட்டனத்தி புனல் ஆடி புகழ் சேர்த்தான். புனல் ஆடி புகழ் சேர்த்தான் அப்படிங்கிறது சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆட்டனத்தி தான் கரெக்டு. ஆட்டனத்திங்கிறது அவருடைய ஆட்டனத்தி ஆதிமந்தின்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. ஆட்டனத்திங்கிறது தான் இங்கே இந்த புனல் விழாவில் ரொம்ப புகழ்மிக்க ஒரு ஆள். ஃபெல்ப்ஸ் சொல்லுவாங்கள்ல, எப்படி ஸ்விம்மிங்கில் நிறையா கோல்டு மெடல் வாங்கியிருப்பார்ல ஒலிம்பிக்கில், அதை மாதிரி ஆட்டனத்தி அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். பொங்கல் வழிபாடு பிச்சமூர்த்தி, உழவின் சிறப்பு கம்பர், தூரத்தோழி முத்தழகர், அதான் அக்பர் பீர்பாலுடைய கதைகள். அடுத்து விழி வேற்றுமைங்கிறது 8ஆம் வேற்றுமை. இனமுடைய வெண்முகில் வெண்காக்கைக்கு கிடையாது. கருநிலவு செந்தமிழ் கிடையாது. அடுத்ததாக செங்கல் கருங்கதிரோன், செம்மையான கல் கருங்கல்னு இருக்குது. செந்தமிழ் கருநிலவு வெண்ணிலவை கருநிலவுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் வெண்ணிலவுக்கு பதிலாக என்ன செய்யலாம், வெண்ணிலவுன்னு எழுதலாம். அங்கக வேளாண்மையோட வேறு பேர் என்ன அப்படின்னா இயற்கை வேளாண்மை. பசுவிடந்துக்கிற செய்வது பஞ்சகவியம். உலகில் உள்ள உயிர்கள் அனைத்துக்கும் முதல்வன் கதிரவன் சொன்னவர் யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி. பேரை வேறுபடுத்தி காட்டக்கூடியது வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட இந்த பாடம் முடிஞ்சது. நன்றி.